ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு சுகுணா ஹோம்லி கிச்சன். இன்றைக்கி நம்ம மீன் குழம்பு எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நான் மத்தி மீனில் தாங்க குழம்பு வச்சுருக்கேன். ஒரு சிலர் பார்த்திங்கனாக்கா மத்தி மீனில் குழம்பு வச்சோம்னா மீனெல்லாம் கரைஞ்சிடும்ன்றதுக்காகவே பொரிச்சு மட்டும் தான் சாப்பிடுவாங்க. குழம்புல அந்த அளவுக்கு செய்ய மாட்டாங்க. ஆனால் இன்றைக்கி நம்ம மீன் கரையாமல் மத்தி மீன் குழம்பு எப்படி செய்யறதாங்க பார்க்க போகிறோம். நான் மாங்காய்லாம் சேர்த்து செஞ்சுருக்கிறேன். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு கடாயில் எண்ணெய் விட்டுக்கலாங்க. தாளிப்புக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கோங்க. எண்ணெய் ஹீட் ஆனதும் இது கூடவே தாளிப்புக்கு தேவையான பொருளெல்லாம் சேர்த்துக்கலாங்க. கொஞ்சமாக வெந்தயம், மீன் குழம்புனாவே வெந்தயம் சேர்த்துனா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. வெந்தயம், கடுகு, கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். சோம்பு வந்து உங்களுக்கு பிடிக்குன்னா சேர்த்துக்கோங்க, வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் தாளிப்பு வடகம் கூட சேர்த்துக்கலாங்க. இப்போ கடுகெல்லாம் நல்லா பொரிஞ்ச உடனே நல்லா இடித்து எடுத்துக்கிட்ட பூண்டு சேர்த்துக்கலாங்க. ஒரு 10லேருந்து 15 பூண்டு நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க. இது கூடவே சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய், கருவேப்பிலை இதையுமே நல்லா ஒன்றும் பாதியமாக தட்டி சேர்த்துருக்குறேங்க. வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே ஒரே ஒரு பெரிய வெங்காயம் பல்லாரி ஒன்று பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. சின்ன வெங்காயம் வந்து நல்லா இடித்து சேர்த்துக்கோங்க, ஆனால் பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. இந்த மாதிரி சேர்க்குறதுனால குழம்பு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். பச்சை மிளகாய் வந்து கட் பண்ணாமல் முழுசாகவே சேர்த்துக்கோங்க, சும்மா அது வாசனைக்காக தாங்க. வெங்காயம்லாம் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் வந்து எந்த அளவுக்கு வதக்குறோமோ அந்த அளவுக்கு இந்த மீன் குழம்பு பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அவ்வளோதாங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ ஒரே ஒரு தக்காளி பழம் கைனாலே நல்லா மசிச்சு சேர்த்துக்கோங்க. மிக்சியில் அடிக்கக்கூடாது, கையிலே நல்லா மசிச்சு சேர்த்துக்கலாங்க. நான் வந்து இது கூட மாங்காய் புளியெலாம் சேர்க்குறதுனால தக்காளி வந்து ஒன்று தாங்க சேர்த்துருக்கேன். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம மசாலாலாம் சேர்க்க போகிறோங்க. தக்காளி நல்லா வதங்கினதும் இது கூட காரத்துக்கு தேவையான அளவு தனி மிளகாய்த்தூள், தனியாத்தூள், கொஞ்சமாக சோம்புத்தூள், கொஞ்சமாக ஜீரகத்தூள், ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. உங்களுக்கு இதெல்லாம் அளவு தெரியலனாக்கா நீங்கள் மீன் குழம்பு மசாலா இல்லை குழம்பு மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாங்க. இதெல்லாத்தையும் சேர்த்து மசாலாவுடைய பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கரைச்சி வச்சுருக்கிற புளி சேர்த்துக்கலாங்க. நீங்கள் மாங்காவில் வந்து எந்த அளவுக்கு புளிப்பு இருக்கோ அதுக்கு தகுந்தாற்போல் புளியுடைய அளவு வந்து நீங்கள் கூடவோ குறைவோ சேர்த்துக்கலாங்க. 1 கப் அளவுக்கு புளி கரைச்சி விட்டுருக்கேன். இப்போ குழம்புக்கு தேவையான அளவு எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கலாங்க. தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விட போகிறோம். இந்த நேரத்தில் நீங்கள் உப்பு காரெல்லாம் செக் பண்ணிக்கலாம். இந்த நேரத்தில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. உப்பு சேர்த்த பிறகு நீங்கள் காரம் தேவைன்னா இந்த நேரத்தில் கூட கொஞ்சம் காரம் சேர்த்துக்கலாங்க. தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ மூடி போட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கலாங்க. இந்த மசாலாவுடைய பச்சை வாசனைலாம் போகிற அளவுக்கு நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். மீன் குழம்பு வந்து எந்த அளவுக்கு கொதிக்குதோ அந்த அளவுக்கு ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். மீன் சேர்த்த பிறகு நம்ம ரொம்ப நேரம் கொதிக்க விட போகிறது இல்லைங்க, அதனால் நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு நல்லா கொதித்து வந்துடுச்சு பாருங்கள். இப்போ ஸ்டவ் வந்து கொஞ்சம் குறைச்சி வச்சுக்கலாங்க. இப்போ இது கூட நான் வந்து 1 கப் தேங்காய் பால் சேர்க்க போகிறேன். இது வந்து ஆப்ஷனல் தாங்க, உங்களுக்கு விருப்பம்னா நீங்கள் சேர்த்துக்கலாம், வேண்டாம்னா இதை ஸ்கிப் பண்ணிக்கலாம். 1 கப் அளவுக்கு நல்லா திக்கான தேங்காய் பால் சேர்த்துக்கலாங்க. தேங்காய் பால் சேர்த்து ஒரு 2-3 நிமிஷம் மிதமான தீயில கொதிக்க விட்டுக்கலாங்க. ஃபஸ்ட்டு நல்லா கொதிக்க விட்டுக்கோங்க. புளி தண்ணிலாம் சேர்த்த பிறகு தேங்காய் பால் சேர்த்த பிறகு ரொம்ப நேரம் கொதிக்க விட வேண்டாங்க. ஒரு 2-3 நிமிஷம் மட்டும் கொதிக்க விட்டால் போதுங்க. அவ்வளோதான். இப்போ நம்ம மாங்காய் மீனெல்லாம் சேர்க்க போகிறோங்க. இந்த நேரத்தில் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்கிற மாங்காய்லாம் சேர்த்துக்கலாங்க. கூடவே நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிறேன் மீன். இன்றைக்கி வந்து நான் மத்தி மீன் தாங்க சேர்த்துருக்கேன். நீங்கள் இது கூடவே எந்த மீன்னாலும் சேர்த்துக்கலாங்க. குழம்புக்கு தேவையான மீன் எந்த மீனாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட மீன் சேர்த்துக்கலாங்க. ஸ்டவ்வை வந்து இப்போ நல்லா லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்கக்கூடாது. நல்லா கொதிக்க விட்டிங்கனாக்கா மீனெல்லாம் கரைஞ்சி போயிடும். ஸ்டவ்வை வந்து நல்லா குறைச்சி விட்டுட்டு நம்ம மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வச்சா போதுங்க. மீனும் நல்லா வெந்துடும். அதே மாதிரி மீன் வந்து கரைஞ்சி போகாது. நீங்கள் வந்து அடிக்கடி மிக்ஸ் பண்ணி விடக்கூடாதுங்க. இப்போ நம்ம போட்டோடனே லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ மூடி போட்டு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் லோ ஃப்ளேம்லேயே அப்படியே விட்டுருங்க. நல்லா வாசனை வருங்க. மீன் அந்த மாங்காய்லாம் லோ ஃப்ளேம்லேயே அந்த மசாலாவோடு சேர்ந்து வெந்து டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. அவ்வளோதாங்க, மீன் குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக இதில் வந்து நம்ம கொத்தமல்லி இலை தூவி பரிமாறிக்கலாம். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். மீன் குழம்பு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை புதுசாக பார்க்குறீங்கனாக்கா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். கடைசியாக நம்ம கொத்தமல்லி இலை தூவி பரிமாறிக்கலாம்.
மீன் குழம்பு வந்து நம்ம அப்போவுமே வச்சு சாப்பிட்றதுக்கு பதிலாக நம்ம வச்சுட்டு மறுநாள் சாப்பிடும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.